வெல்கம் டு TN 52 சேனல் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, சோலாப்பூர் லோடு ஏற்றிட்டு நம்ம வண்டியில் சோலாப்பூர் லோடு ஏற்றிட்டு சென்னை வந்திருக்குனுங்க. சென்னை பூந்தமல்லிக்கு வந்திருக்கிற ஐடிசி லோடு கண்டெய்னர் வண்டி பார்த்துக்குங்க. கம்பெனிக்குள்ளே தான் நிற்கிறேன். இப்போ தான் வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். வந்து வண்டியை நிப்பாட்டியிருக்கிறேன். உனக்கு எப்போ இறக்குவாங்க தெரியல, வெயிட் பண்ணிகிட்ருக்கிற. டக்குன்னு இறக்கி விட்டாங்கன்னா பரவாயில்ல. ஆனால் இதில் என்ன காமெடின்னு கேட்டிங்கன்னா, நான் கடைசி வண்டியாக தான் லோடு ஏற்றினேன். மொத்தம் 6 வண்டியில் நான் கடைசி வண்டியாக தான் லோடு ஏற்றினேன். எனக்கு முன்னாடி 5 வண்டி லோடு ஏற்றிருச்சு. 5 வண்டி லோடு ஏற்றி எனக்கு முன்னாடி பில்லை வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க. இதே கம்பெனிக்கு கிளம்பிட்டாங்க. நான் கடைசியாக தான் பில்லை வாங்கிட்டு கிளம்பினேன். ஆனால் நான் ஃபஸ்ட்டு வண்டியை வந்து நிற்கிறேன். அவன் தான் பாக்கி வண்டிக்கெலாம் ஆளவே காணோம். அதனால் ஒரே சந்தோஷமாக இருக்குது மனசு. ஏற்றும் போது லாஸ்ட்டாக ஏற்றினேன், இறக்கும் போது ஃபஸ்ட்டு வண்டி இறக்குறேன். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் யோகா. அதனால தான் கொண்டு பாயிண்டில் நிப்பாட்டி கம்பெனிக்குள்ளே நிப்பாட்டியிருக்கிறேன். இனிமேல் தான் இறக்குவாங்க. இறக்கி முடிச்சுட்டு அசாமுக்கு லோடு ஏற்றணும். கவுகாத்திக்கு ஓனர் கவுகாத்தி ஏற்றி விடுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சாமி கும்பிட்டுருக்கிற, இறக்கி விட்டாங்கன்னா பரவாயில்ல, ரிட்டனோடு ஏற்றிட்டு போயிடல அப்படின்னு. ஆனால் இது ஒரு கஷ்டம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பெரிய பெரிய கம்பெனிக்கு வந்து லோடு ஏற்ற வரும்போது எல்லா ரூல்ஸும் கேட்பானுங்க. டிரைவரை ஃபேண்ட்டு போட்டு வர சொல்லுவாங்க. டிரைவரோட லைசன்ஸ் வாங்கி வச்சுருவாங்க. ஆன்ஸு பீடி சிகரெட் எதுவுமே குடிக்கக்கூடாது. அனாவசியமாக கம்பெனிக்குள்ளே சுற்றக்கூடாது. வண்டி 2 நாளைக்கு ஆல்ட் ஆனாலும் இப்போ ஆல்ட்டாக இறக்கினாலும் நம்ம எங்கேயுமே வெளியெல்லாம் சுற்றக்கூடாது. எதுவுமே பண்ணக்கூடாது. ஸ்டவ் வச்சு கேஸ் அடுப்பு வண்டிக்குள்ளே வச்சுருக்கூடாது. கேஸ் அடுப்பு வச்சு கேஸ் அடுப்பும் பிடிங்கி வச்சுறாங்க. நான் எங்கே தான் போய் சமைச்சு சாப்பிட்றேன்னு எனக்கே தெரியல. நேற்றெல்லாம் சுத்தமாக பட்னியோடவே தான் இருந்தேன். காலையில் 5 மணிக்கு வண்டி கம்பெனிக்குள்ளே விட்டேன். 5 மணிக்கு எல்லாத்தையும் பிடிங்கி வச்சுட்டாங்க. சமைக்கிறதுக்கு வழி இல்லை. கடையும் பக்கமாக இல்லை. கடையும் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தள்ளி இருந்துச்சு. யார் சாப்பிட்றது, யார் இங்கே நடந்து போய் சாப்பிட்டோன்னு சொல்லி போட்டு நேற்றெல்லாம் பசியோட தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தேன். என்ன பண்ணுறது, டிரைவரோட கஷ்டம் இப்படித்தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.